ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நிலையான வருமானத்திற்கு நான் ஒரு வாய்ப்பை தரப்போகின்றேன். அது அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது. அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, தயங்காமல் நீ முன்னேறி கொண்டே போ. இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கப் போகின்றது. என் ஆசீர்வாதம் உனக்கு என்றுமே இருக்கு. கவலையே படாதே. கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவுமே அழகாக பயன்படுத்தி விடுவார். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள், கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று. உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு நீ தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அந்த தீர்வை நான் தருகின்றேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்து விஷயங்களிலெல்லாம் மீட்டு இழுப்பேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு, நம்பிக்கை இழக்காதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன். சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் உனக்கு துணை இருப்பேன். அனுமதியும் தருவேன். என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு, எல்லாமே தானாகவே சரியாகும். உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வேண்டுமென்று நீ ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த முயற்சி வெற்றி பெறுமா அல்ல இப்படியே போய்விடுமா என்று எண்ணத்திலேயே இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் அது வெற்றி பெறும். அது உனக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும். உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும். அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ எங்கும் போக வேண்டாம். எதுவும் உன்னுடையது இல்லை. உன் வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்து இருக்கும். மாயைகள் புரிந்து கொள். தியானத்தை பழகு. நீ இறை சிந்தனையை வளர்த்துக்கொள். தியானம் உனக்கு நிச்சயம் உனக்கு உதவும். துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும். என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா? அதற்கு பிறகு எதை பற்றி நீ சிந்தனை செய்து உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? சிந்தனையில் சில மணி நேரம் இருக்கச் செய். ஆனால் அது உனக்கு நன்மையா என்று யோசித்து செய். உனக்கு நல்லது நடக்கும். உன் வருமானத்திற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே, அது உனக்கு நிலையான வருமானமாக இருக்கும். நான் தரும் அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும். பயன்படுத்திக்கொள்.